கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு ஊழியரும் உறவுகளும். ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி உறவோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி இன்றைய நாளின் செய்தி. அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்நாளிலே நாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை முடிக்க இருக்கிறோம். அதில் கடைசியாக காணப்படக்கூடிய பகுதிகளிலே ஊழியர்களுக்காக பவுல் கொடுக்கக்கூடிய உருத்தான ஒரு செய்தியை குறித்து நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 20-25 முதலாக நாம் பார்க்கும் பொழுது 25ஆம் வசனம், இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஏறக்குறைய இவர்களுக்கு கொடுத்த கடைசி செய்தி. அந்த செய்தியில் உள்ள சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசி செய்தி என்பதனாலே மிக நீளமாக, மிக ஆழமாக நிச்சயமாக இருக்கும். பவுலுடைய உடன் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்ற நாட்களிலே பிறந்து வளர்ந்த நமக்கும் இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஊழியர்களுக்கு அருளப்பட்ட விசேஷமான செய்தி 26ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு நேரிடும் காரியம் என்னதென்று நான் அறியேன். எப்பொழுது வேண்டுமென்றாலும் நான் உங்களை விட்டு, உலகத்தை விட்டு உன்னதத்திற்கு போகலாம். எனவே இதை கடைசி செய்தியாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். யூ ஆர் மை எக்ஸ்டென்ஷன். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே என்னை தொடர்ந்து ஊழியம் செய்ய போகிறவர்கள் நீங்கள். எனவே எதையும் மறைத்து வைக்காமல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லப்போகிறேன் என்று பவுல் அறிவிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். சபை முக்கியமானது பவுலை பொறுத்தளவில். ஏனென்றால் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு சபை அதிக முக்கியமானது என்ற கருத்தை வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சபை ரொம்ப முக்கியமானது, திரித்துவ தெய்வமே அதை கண்காணிக்கிறார் என்று சொல்லி 28ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20-28 பாருங்கள். திரித்துவ தெய்வத்தின் கண்காணிப்பு. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் பிதா, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் இயேசு கிறிஸ்து, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரே இயேசு கிறிஸ்து, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி. தேவன் உண்டா? பிதா. குமாரன் உண்டா? சுய இரத்தம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் உண்டா? உண்டு. 3 ஆழ்த்தத்துவங்களும் ஒரே வசனத்தில் அமைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம்.
மீண்டும் 28, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். திருத்துவ தெய்வம் 28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆரம்பிப்பதாக நான் பார்க்கிறோம். எச்சரிக்கையாயிருங்கள், அது பவுல் சொன்ன முதலாவது ஆலோசனை. இங்கே ஆலோசனைகள் உண்டு, அறிவுரைகள் உண்டு, ஆணைகள் உண்டு, அதிக எச்சரிப்புகளும் உண்டு. இந்த அதிகாரத்திலே ஊழியருக்காக விசேஷமாக அருளப்பட்ட வார்த்தைகள். முதல் வார்த்தை எச்சரிக்கையாயிருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? திருத்துவ தெய்வம் கண்காணிக்கக்கூடிய திருச்சபை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவதாக உங்களை குறித்து, இரண்டாவதாக உங்கள் மந்தையை குறித்து. மந்தைனா சபை. சரி, என்ன வாசிக்கிறோம் அங்கே? மீண்டும், ஆகையால் உங்களை குறித்தும், முதல்ல உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பவுல் 2 எச்சரிப்புகளை கொடுப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபை மக்களாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆண்டவர் தம்முடைய இரத்தம் சிந்தி உங்களை சம்பாதித்திருக்கிறார். அந்த இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? இரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இரத்தம் சிந்தப்பட்டது. எனவே இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபையின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உண்மையை பேசுங்கள், மிகையாக பேசாதிருங்கள். உங்கள் கொள்கைகளிலே கவனமாக இருங்கள். ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பவுல் புத்தி சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவதாக உங்களுடைய வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வார்த்தையினாலே யாரும் இடறி போகக்கூடாது. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய சாட்சி. பாதிரியாரா நீங்கள்? அப்படின்னா பாதிரி மந்தைக்கு மாதிரிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. யாருக்குமே இடரலாக இருக்க வேண்டாம். இடரலாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை போட்டு சமுத்திரத்தில் ஆழ்த்தி போடுவது அவர்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதைத் தொடர்ந்து உங்கள் மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் மந்தை தேவனுடைய சபை, இரத்த சிந்தி சம்பாதித்த சபை. எனவே அவர்களுக்கு ஊழியம் செய்வதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ஊழியத்தை குறித்து அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் தேவ வசனத்தினாலே சரியாக போதிக்கப்பட்டிருக்கிறார்களா, சரியாக போஷிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை குறித்து கண்காணிகளாக ஜாக்கிரதையாக ஜீவிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சபை உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. உங்களை கண்காணிகளாக மேய்ப்பதற்கு மாதிரிகளாக பரிசுத்தாவியானவர் நியமித்திருக்கிறார். எதுவோ ஒரு போர்டு அல்ல, ஒரு நிருபரம் அல்ல, ஒரு பிஷப் அல்ல, ஒரு பேராயர் அல்ல, பரிசுத்தாவி உங்களை நியமித்திருக்கிறார். எனவே கணக்கு ஒப்புவிப்பதற்கு நாள்தோறும் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி முதலாவதாக பவுல் புத்தி சொல்வதாக பார்க்கிறோம். எச்சரிக்கையாக இருக்கிறீர்களா அல்லது ஏனோதானா என்று இருக்கிறீர்களா? தேவன் தம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக வாழ வேண்டும் என்று கருதி எச்சரிக்கையாய் இருங்கள். இரண்டாவதாக எப்பொழுதும் விழித்திருங்கள் என்றும் பவுல் சொல்வதாக பார்க்கிறோம். 29ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது, நான் போன பின்புனா உங்களை விட்டு கடந்து போன பின்பு மந்தையை தப்ப விடாத, உங்களுடைய திருச்சபையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்கே இருந்து வரும்? வெளியே இருந்து வரும். கொடிய ஓநாய்கள் தப்ப விடாமல் கடித்து கொண்டே இருக்கும், சித்திரவதை பண்ணிக்கொண்டே இருக்கும். மீண்டும் 29, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத
கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். வந்தாச்சு. என்னை பொறுத்தளவில் நூற்றுக்கணக்காக ஓநாய்கள் வரும். அடுத்த வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி, வெளியே இருந்து ஓநாய்கள் வரும், உள்ளே இருந்தும் சிலர் எழும்புவார்கள் திருச்சபை அழிப்பதற்காக. அந்த வசனம் 30, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். வெளியே இருந்து ஆபத்து, வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கக்கூடிய கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் வேறு வழியாய் உங்களுக்குள்ளே வருவார்கள், மந்தையை கொள்ளையிடுவார்கள். ஒன்று நேரடியாக கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி கொள்ளையிடுவார்கள், அல்லது ஆங்காங்கு தங்களுக்கென சில ஏஜென்ட்ஸ், சில பிரதிநிதிகளை நியமித்திருக்கிறார்களே, அவர்கள் மூலமாக உங்களை சூறையாடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வெளியே இருந்து வருவார்கள், கொள்ளையிடுவார்கள், திருச்சபை கலக்குவார்கள், குழப்புவார்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள வேலையாட்கள், இவர்களெல்லாம் வருவார்கள் என்று சொல்லி பவுல் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி திருச்சபை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு தகாத காரியங்களை, மாறுபாடான காரியங்களை போதிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களை எப்படி விரட்டுவீர்கள்? கம்பு வச்சா, ஆள் வச்சா, கேஸ் போட்டா, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியா? எப்படி விரட்டுவார்கள்? தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம். தேவ வசனத்தினாலே அந்த வசனத்தை வாசித்து வாஞ்சித்து கை கொண்டு மனப்பாடம் பண்ணி தெளிவாக போதிக்க பிசாசு நிற்க முடியாதே. வசனத்தின் மூலமாக பிசாசை விரட்டலாமே என்று எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நிற்க மாட்டானே. தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம். மந்தையை கொள்ளையிடக்கூடிய கள்ள ஊழியக்காரர்கள் மந்தைக்குள்ளே கால் வைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட வேண்டும். வசனம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 வசனம் உங்களுக்கு பாராமல் தெரியுமா? சில சபைகளிலே இப்பொழுது சிறுவர்கள் வசனம் சொல்வார்கள் என்று சொல்ல அந்த பிள்ளைகளெல்லாம் அருமையாக, அழகாக, நல்ல குரலிலே சொல்லுகிறார்களே. நான் நினைக்கிறேன், ஒரு சிறு பிள்ளைக்கு 100 வசனம் மனப்பாடமாக தெரியும். உங்களுக்கு, பெரியவர்களாகிய உங்களுக்கு, அதுவும் போதகர்களாகிய உங்களுக்கு 10 வசனம் பாராமல் தெரியுமா? படியுங்கள், வேதத்தை படியுங்கள், சிறு பிள்ளைகளிடமிருந்து படியுங்கள். நீங்கள் படித்த போதகர்களாக இருக்கலாம், ஒருவேளை படித்து கொண்டிருக்கக்கூடிய போதகர்களாக இல்லாமல் இருக்கலாம். படித்து கொண்டிருக்கக்கூடிய, தினமும் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தை கற்றுக்கொண்டு, வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகர்களாக நீங்கள் திகழ வேண்டும். அப்படி இருந்தால் வெளியே இருந்து ஓநாய்கள் கால் வைக்க முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன். அடிக்கடி கெஸ்ட் ஸ்பீக்கர் என்று சொல்வார்களே, வேறு பிரசங்கிமார்களை சபையிலே விடாதிருங்கள். உங்களுடைய சபையின் தேவை உங்களுக்கு தானே தெரியும். உங்கள் சபையில் உள்ள இஷ்யூஸ் உங்களுக்கு தானே தெரியும். ஐயா, மிஷனரிகள்லாம் இருக்காங்களே, நல்ல நல்ல பிரசங்கிமார்களாக இருக்காங்களா, விடுங்க, ஓயாமல் அல்ல. ஏனென்றால் உங்கள் சபையிலே உங்களை போதகராக நியமித்திருக்கிறவர் தெய்வம், பரிசுத்தாவியானவர். அடிக்கடி கெஸ்ட் ஸ்பீக்கர் வேண்டாம், அடிக்கடி விருந்தினர் பிரசங்கியார் வேண்டாம், அடிக்கடி வெளியிலிருந்து வரக்கூடிய பிரசங்கியார் வேண்டாம். உங்களுடைய சபையை பற்றி, அதில் உள்ள காரியங்களை பற்றி, அதனுடைய குழப்பங்களை பற்றி, அதனுடைய தேவைகளை பற்றி உங்களுக்குத்தான் அதிகம் தெரியும். எனவே அடுத்தவர்களை விட்டு நேரத்தை போக்கி அனாவசியமாக சம்பளம் வாங்காதிருங்கள். அவர்களுடைய இரத்தப்பழி உங்கள் மேலே வரும். எனவே சபைகளிலே உண்மையான கண்காணிகளாக இருந்து ஊழியம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. விழித்திருந்து உங்களுடைய சபையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். தப்பான போதனைகள், சிலுவைக்கு மிஞ்சிய செழுமையான போதனைகள், கிருபைக்கு மிஞ்சிய கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய போதனைகள், இயேசுவானவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை தவிர்த்து விட்டு பரிசுத்தாவியானவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை தப்பில்லையே. இயேசு பரிசுத்தாவியானவர் ஒண்ணுதானே. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்தாவி என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னாரே, தன்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லவில்லையே. இயேசுதானே மரித்தார், பரிசுத்தாவியானவர் மரிக்கவில்லையே. இயேசுதானே உயிர்த்தார், பரிசுத்தாவியானவர் உயிரோடு எழும்பவில்லையே. இயேசு, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. திருத்துவ தெய்வம், பிதாவுக்கு மகிமை,
குமாரனுக்கு மகிமை, பரிசுத்தாவியானவருக்கு மகிமை. தெய்வத்துக்கு மரியாதை, மகிமை கொடுத்து வாழ வேண்டும். ஒருவரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருவருக்கு மட்டும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றினார். அவர்தானே பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினார். அவர்தானே பாவிகளுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்தானே பாவிகள் பரிசுத்தமாக வாழ்வதற்காக உயிரோடு எழும்பினார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஓரங்கட்டி விட்டு பரிசுத்தாவியானவரை ரொம்ப மகிமைப்படுத்தி வாழ்வது உங்களை பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய பெருமையாகும். பெருமையை களைந்து விட்டு தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். வேதத்துக்கு புறமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை குழப்பாதிருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. குறைவே இல்லை. ஆண்டவருடைய வேதம் முழுமையானது. பிறகு எங்கே இருந்து வந்தது இந்த ரேமா? கர்த்தருடைய வசனம் போதாது, அது நமக்கு ரொம்ப தேவையாக இருக்காது. ரேமா, அதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். என்ன ரேமா? வேதத்தில் இருக்கிறதா இந்த ரேமா? இல்லையே. ரேமா ரேமா என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் கற்பிக்காத ஒரு காரியத்தை திருச்சபைக்குள்ளே புகுத்தி ஜனங்களை குழப்புகிறார்கள். எதற்காக இந்த ரேமா? நாங்கள் வேத பண்டிதர்கள் அல்ல, வேதம் எங்களுக்கு முற்றிலுமே தெரியாது. எனவே எங்களை உயர்த்தி காட்டுவதற்காக இப்பொழுது வார்த்தை கண்டுபிடித்து உங்களுக்குள்ளே அரங்கேற்றுகிறோம். அநேக ரேமாக்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு புறம்பானவை, ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிரானவை, ஆண்டவருடைய வசனத்தை அற்பமாக எண்ணக்கூடியவை. அநேக ரேமாக்கள் சொல்லுவது போல நடக்கிறதில்லை. புதிதாக வினோதமாக மாறுபாடானவைகளை இவர்களே கண்டுபிடித்து சபைக்குள்ளே புகுத்தி ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேத வாக்கியம் ஏற்கனவே நான் சொன்னது போல, ஏற்கனவே வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பூரணமானது, முழுமையானது. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கு ரேமா ரேமா என்று சொல்லக்கூடிய அநேகருக்கு வேத வசனங்கள் தெரியாது. எனவே புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து அல்லது உற்பத்தி பண்ணி திருச்சபை குழப்பி தங்களை பெரிதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஜாக்கிரதை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள ஊழியக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வெளியே இருந்து வரக்கூடிய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், உள்ளே இருந்து இழுத்துக் கொள்ளுகிறவர்கள், மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்கள், அவர்களை யோசித்து சொல்வது, மற்றவர்களிலிருந்து அவர்கள் காப்பி அடித்து சொல்வது, நாங்கள் பெரியவர்கள், எங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும் என்று தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்கள் உள்ளே இருந்து எழும்புவார்கள். ஜாக்கிரதையாக இருந்து வேதம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை, புத்திமதிகளை காத்து நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை. குறிப்பாக ஊழியக்காரர்களுடைய கடமை. அவர்கள் ஆண்டவர் வகுத்தும் பகுத்தும் போதிக்கக்கூடிய போதனைகளை திருச்சபைக்கு தெளிவாக வழங்க வேண்டும். முதலாவதாக சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவதாக விழித்திருங்கள். மூன்றாவதாக இறை வாக்குக்கு ஒப்புக்கொடுங்கள். இறை வாக்குனா என்னது? தேவனுடைய வசனம். இறைவன், வாக்கு வசனம். இறை வாக்குக்கு ஒப்புக்கொடுங்கள். 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இறை வாக்குக்கு, தேவனுடைய வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வசனத்தினால் வரக்கூடிய கிருபைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்வதாக பார்க்கிறோம். முதலாவதாக தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். பூரணமாக அவரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வது. அவரை இரட்சகராக மட்டுமல்ல, அவருடைய ஆளுகை, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ரோமர் 12 பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழியை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தின் அங்கங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவித்து கொண்டே பலிகளாக வாழ வேண்டும். அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்
புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஏனென்றால் நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நாமே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்மை ஆண்டவர் படைத்ததினாலே நாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் நம்மை மீட்டதினாலே நாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் நம்மை அழைத்ததினாலே நாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் நம்மை அனுப்பினதினாலே நாம் ஆண்டவருக்கு சொந்தம். படைப்பு, மீட்பு, அழைப்பு, அனுப்பு எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு சொந்தம். எனவே ஒப்புக்கொடுங்கள், தாராளமாக உங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுங்கள் தேவனுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும். தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அப்படியே கீழ்ப்படியுங்கள், அரைகுறையாக அல்ல. அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எதற்காக? அந்த வசனமே சொல்கிறது, பக்தி விருத்திக்காக. இரண்டாவதாக பரிசுத்தத்திற்காக. கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக இறை வாக்குக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு உங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுங்கள். முதலாவதாக எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவதாக எப்பொழுதும் விழித்திருங்கள். மூன்றாவதாக இறை வாக்குக்கு ஒப்புக் கொடுங்கள். நான்காவதாக எதையும் இச்சியாதிருங்கள். எதையும் இச்சியாதிருங்கள். இச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, பேராசை ஐயா, அது சாதாரணமான விளக்கம். இச்சை என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை. எந்த ஒரு ஆசையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அது இச்சை. ஆண்டவருடைய சித்தம்னா அது என்னதியா? The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். Any desire which is out of God's will is lust. எனவே ஆண்டவருக்கு மேலாக, ஆண்டவருடைய வசனத்திற்கு மேலாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு மேலாக ஆசைப்படாமல் உள்ளது போதும், இருப்பது போதும் என்றெண்ணி வாழ கடவோம். எதையும் இச்சியாதிருங்கள். வெள்ளியை இச்சித்தவன் யூதாஸ், பொன்னை இச்சித்தவன் ஆகான், வஸ்திரத்தை இச்சித்தவன் கேயாசி. எல்லாருமே அவருடைய வாழ்க்கையிலே அழிவை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இச்சித்தான் ஆக வேண்டுமா? இயேசுவை இச்சியுங்கள், அவருடைய வசனத்தை இச்சியுங்கள். வேறு எந்த இச்சையும் மாம்சீகமானது, மரணத்துக்கு ஏதுவானது. இச்சைகளுக்கு விலகி ஓடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று நீதிமொழிகள் புத்தி சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பொருளாசையா அது தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. உங்களுடைய வீட்டில் விக்கிரகங்கள் உண்டா? இல்லையா? விக்கிரகங்களாம் எடுத்துட்டோம், போட்டா கூட நம்ம மாற்றுறது கிடையாது. எத்தனை பொருட்கள், எத்தனை பொருட்கள்! இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு சுயவெறுப்போடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைகள் பிறக்கின்றன, வளர்கின்றன. எத்தனை பொருட்கள், எத்தனை கார்கள், எத்தனை சைக்கிள்கள், எத்தனை பந்துகள், எத்தனை கிரிக்கெட் பேட்டுகள், எத்தனை பொருட்கள்! அதுவும் ஆடம்பரமான பொருட்கள். எத்தனை விதமான வாட்சுகள் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை விக்கிரக ஆராதனையிலே வளர்க்கிறீர்களா அல்லது விசுவாச ஆராதனையிலே வளர்க்கிறீர்களா? பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடனே அவர்கள் ஜெபிக்கவில்லையே, வேதத்தை வாசிக்கவில்லையே, வீட்டிலே குடும்ப ஜெபம் இல்லையே, பொருட்களோடு சதாகாலமும் விளையாடி கொண்டிருக்கிறார்களே, எப்படி உருப்படுவார்கள்? இச்சைகளுக்கு விலக்கி, விக்கிரகங்களுக்கு விலக்கி, பொருளாசைக்கு விலக்கி பிள்ளைகளை பேணிக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அவர்களை நீங்கள் பிரியப்படுத்த எதையெல்லாமோ வாங்கி கொடுத்தால் நாளைக்கு உங்களை உதாசீனம் பண்ணுவார்கள். எங்களை கெடுத்ததே நீங்கள் தான் என்று சொல்வார்கள். எப்படி கணக்கு கொடுப்பீர்கள் ஆண்டவருக்கு? இச்சையாதிருங்கள், இச்சைக்கு நேராக வழி நடக்காதிருங்கள். தேவையா? வேலை செய்து ஊழியம் செய்து ஆண்டவருடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பவுல் ஆரம்ப நாட்களிலே கூடார முடையக்கூடிய வேலையை செய்து தன் பிழைப்பை காத்து கொண்டான். போக போக ஊழிய மிகுதியினாலே அந்த வேலையை விட்டுவிட்டு முழு நேர ஊழியக்காரனாக திகழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் பவுலோ அவனை குறித்து பார்க்கும் பொழுது 33 முதல் மீண்டும், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை, நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய உடன் வேலையாட்கள்,
எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்காகவும் நானே உழைத்து சம்பாதித்தேன் என்று பவுல் சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எதையுமே இச்சியாதிருங்கள், வேலை செய்து சாப்பிடுங்கள், ஊழியம் செய்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளிலே நீங்கள் பங்கு பெறுங்கள், இச்சைக்கு விலகி வாழுங்கள். அடுத்தாற் போல 5வதாக இறங்கி கொடுங்கள், இரக்கத்தோடு கொடுங்கள். 35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்வதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம், இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி தொடர்ந்து பார்க்கிறோம். அவர்கள் அவனுக்கு பிரியாவிடை கொடுக்கிறார்கள். கொடுங்கள், ஆலயத்திற்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், பலவீனருக்காக கொடுங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு மாதிரியாக நான் வாழ்ந்து காண்பித்தேன் என்று சொல்வதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கடைபிடித்து ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. ஆமா, உங்களுடைய சபைகளிலிருந்து ஊழியங்களை செய்கிறீர்களா? அதுக்கு எங்கேயா பணம் இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க பாக்கெட்ல இருக்கு, உங்க பேங்க்ல இருக்கு. ஆண்டவர் யாரையும் பிச்சைக்காரர்களாக நடத்த மாட்டாரே, பிள்ளைகளாக நடத்துவார். பிள்ளைகள் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் கஷ்டப்படுவோம். சபையிலே காணிக்கைகள் வருகின்றன, சபை பட்ஜெட்டில் நிறைந்து வழிகிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? எல்லாவற்றையும் நீங்களே விழுங்கிக் கொள்ளுகிறீர்களா? வலது கையால் போட்டு இடது கையால் எடுத்து சாப்பிடுகிறீர்களா? அல்லது உங்களுடைய போதகர்களே, ஊழியக்காரர்களே எல்லாவற்றையும் விழுங்கிக் கொள்ளுகிறீர்களா? அல்லது அவற்றை வைத்து ஊழியங்கள் செய்கிறீர்களா? ஐயா, எங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்வது ரொம்ப ஆசையா. we believe in fivefold ministry. நாங்கள்லாம் 5 விதமான ஊழிய திட்டங்களிலே பங்கு பெறக்கூடியவர்கள் என்று அறிவிக்கிறீர்களா? சிலர் அப்படி இடத்துல சொல்லி இருக்கிறார்களே, we believe in fivefold ministry. அப்படியா? உண்மையா பொய்யா என்று பார்த்து விடுவோமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 5 விதமான ஊழியங்கள். 5 அல்ல, 50 இருக்கும், 500 இருக்கும். 5 மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 13, அவர் சிலரை 1 அப்போஸ்தலராகவும், 2 சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், 3 சிலரை சுவிசேஷகராகவும், 4 சிலரை மேய்ப்பராகவும், 5 போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். fivefold ministry. 5 விதமான ஊழியக்காரர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு, பக்தி விருத்திக்கு முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 5 ஊழியங்களை நீங்கள் தாங்குகிறீர்களா? நிச்சயமாக மேய்ப்பர்களை தாங்குகிறீர்கள். உங்களை போதிக்கக்கூடிய பாஸ்டர்மார் அவர்களை தாங்குகிறீர்கள். மற்ற எல்லாரும் தீர்க்கதரிசிகளுக்கு எங்கே உங்களுடைய காணிக்கை? அப்போஸ்தலர்களுக்கு எங்கே? சுவிசேஷர்களுக்கு எங்கே? மிஷனரிகளாக புறப்பட்டு போனார்களே அவர்களுக்கு எங்கே? எங்கே? எல்லாவற்றையும் நீங்களே போட்டு நீங்களே அனுபவிக்கிறீர்களா? fivefold ministry, 5 விதமான ஊழிய திட்டம் என்று வாயாலே சொல்லிவிட்டு வாழ்க்கையினாலே நீங்கள் அதை மறுதலிக்கிறீர்களா? மறுதலிக்காமல் ஏழைகளுக்கு, குறிப்பாக ஏழை ஊழியக்காரர்களுக்கு இறங்கி ஆண்டவருடைய ஊழியங்களிலே பங்கு பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி உங்களை பார்க்க மாட்டேன் என்று பவுல் சொன்னான். அதைத்தானே நான் வாசித்தோம் சற்று நேரத்துக்கு முன்பாக. எனவே தானே கட்டிப்பிடித்து அவர்களெல்லாம் அழுகிறார்கள். 25ஆம் வசனம் பாருங்கள். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரியா விடை சொன்னது தப்பா ரைட்டா? தப்பு தான், ரைட்டு தான். எப்படி ரைட்டு? நான் போறேன், நம்ம இனி சந்திக்க முடியாது இந்த உலகத்தில். தப்பு தான். எப்படி தப்பு? நாம் சந்திப்போம் பரலோகத்தில். இங்கே கண்களை மூடுவோம், அங்கே கண்களை திறப்போம். என்ன சொல்லிவிட்டான் பவுல் அவர்களிடத்திலே? இறுதியாக பார்க்கும் பொழுது 36 முதல்
இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய கூட போனார்கள். சந்திக்க மாட்டார்களா? சந்திப்பார்கள். பார்க்க மாட்டார்களா? பார்ப்பார்கள். ஏனென்றால் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். தற்காலிக பிரிவு. உங்களை சந்திக்க மாட்டேன் என்றல்ல, தற்காலிக பிரிவு. மீண்டும் நம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலோ அல்லது ஆண்டவருடைய வருகையிலோ சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ்வோம், வாழ கடவோம். அந்த நிச்சயத்தை குறித்து, அந்த நம்பிக்கை குறித்து, அந்த விசுவாசத்தை குறித்து மற்றவர்களுக்கும் பரப்புரை செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றிலிருந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தின் பாதையில் நாங்கள் வழிநடக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தினீர். அதற்காக நன்றி சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஊழியரும் உறவுகளும் என்ற செய்தி எங்களுக்கு ஏற்றதாக பொருத்தமாக இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்ற செய்தியை மற்றவர்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.